ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அருள் பிரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா, சாதம் வச்சு கறிக்குழம்பு வைக்கணும், கறி கிரேவி வைக்கணும், கூடவே ரசமும் வைக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோ தான். பொதுவாகவே கறிக்குழம்பு வைக்கும்போது பெரிய வெங்காயம் சேர்த்து செஞ்சால் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காதுன்னு நான் இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன். அதனால் காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக நிறைய பொடி வெங்காயம் எடுத்து நிறைய உரிச்சு வச்சாச்சு. இன்றைக்கி பொடி வெங்காயத்தை வச்சு நம்ம டேஸ்ட்டான கறிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் கறிக்குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டாக தான் கறிக்குழம்பு வைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் வீடியோ. இதில் வந்து சாதத்தை ஒரு அடுப்பில் வச்சுட்டு கறியுமே வேக வச்சாச்சு, தேங்காய் அரைச்சி வச்சாச்சு, கூடவே இஞ்சி பூண்டுயுமே மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, ஜீரகம், 2 வத்தல், கொஞ்சோல பூண்டு, கொத்தமல்லி எல்லாம், கருவேப்பிலை, 2 தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணணும். ஒரு சட்டியில் வந்து எண்ணெயை சேர்த்துட்டு லைட்டாக கடுகு, 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு லைட்டாக வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தாளித்து அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, உப்புமே சேர்த்து லைட்டாக காயப்பொடி சேர்த்து கொதி வர்றதுக்கு முன்னாடி நல்லா சூடானோன்னே இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டான ரசம் ரெடி. இந்த மெத்தடில் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க. நேற்று ஒரு கமெண்ட் வந்துருக்கு, ரீப்ளை பண்ணிடலாமா? அக்கா உங்களுக்கு ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து 22. தம்பிக்கு வந்து 1.5 வயசில் எத்தனை ஊசி போட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. தம்பிக்கு 2 ஊசியும் ஒரு சொட்டு மருந்து ஊற்றுனாங்க. டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.